வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். புகழ்பெற்ற நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் வெள்ளிக்கிழமை மாநிலங்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இது அவரது அரசியல் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. ஜூன் 12 அன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட கமல்ஹாசனுக்கு 2024 மக்களவைத் தேர்தலின் போது எம்என்எம் இன் ஆதரவிற்கு ஈடாக அவருக்கு ஒரு இடம் வழங்குவதாக முன்னர் உறுதியளித்திருந்த திமுக தலைமையிலான கூட்டணியின் ஆதரவு இருந்தது. தமிழில் பதவியேற்ற கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் நுழைந்ததற்கு பெருமையையும் நன்றியையும் தெரிவித்தார். நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மரியாதைக்குரியவன் என்று விழாவுக்கு பிறகு அவர் கூறினார். மேல்சபையில் அவர் சேர்க்கப்பட்டது ஒரு அடையாள தருணமாக கருதப்பட்டது. இது கூட்டணி எம்என்எம் இன் ஆதரவை ஒப்புக்கொண்டதை பிரதிபலிக்கிறது. ஜூன் 6 அன்று தமிழ்நாடு செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், விசிகே தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களுடன் கமல்ஹாசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூட்டணிக்குள் அவர் பெற்ற பரந்த ஆதரவை அவர்களின் வருகை அடிக்கோடிட்டு காட்டியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்.கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான புதிய குரலாக செயல்படுவார்கள் என்று சமூக ஊடக தளமான எக்ஸ் இல் ஒரு பதிவின் மூலம் கமல்ஹாசனின் மாநிலங்களவை நுழைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்தார். வெளியேறும் எம்பி வைகோவின் பங்களிப்புகளை அவர் பாராட்டினார். மேலும் புதிய உறுப்பினர்கள் மாநிலத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து வாதிடுவார்கள் என்றும் கூறினார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வேட்பாளருக்கு மாநிலங்களவை இடத்தை பெற 34 வாக்குகள் தேவை. 158 எம்எல்ஏக்களுடன் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி திமுக 133, காங்கிரஸ் 17, வி.சி.கே 4, சி.பி.ஐ 2 மற்றும் சி.எம் 2 போட்டியிட்ட 6 இடங்களில் 4 வசதியாக வெல்லும் எண்ணிக்கையை கொண்டிருந்தது. கமல்ஹாசனுடன் தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களில் திமுகவின் ரொக்கையா மாலிக், எஸ்.ஆர். சிவலிங்கம், பி. வில்சன் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் எஸ். இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் அடங்குவர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்.களுக்கு தேர்தல் அதிகாரி சுப்பிரமணி செயலகத்தில் சான்றிதழ்களை வழங்கினார். 2024 மக்களவைத் தேர்தலில் எம்என்எம் போட்டியிடவில்லை என்றாலும் அது திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவை வழங்கியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் எம்என்எம் 2.62% வாக்குகளை பெற்றது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.